சூரிய வம்சம் படத்தில் மிச்சமீதி இந்த இட்லியை வச்சு எப்படி தேவயானி மேடம் வந்து இட்லி உப்புமா கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டெம்ப்டிங்காக இருந்தது. என்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக கபோர்டெல்லாம் தேடி பார்த்தா பாவ் பாஜி செஞ்சுட்டு சமைச்ச மீதி 4 பண்ணு கொஞ்சம் வெண்ணெய் தான் இருந்தது. சரி, அதை வச்சு மதுரை பால் பன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிப்பிக்குள்ளே இருக்கிற முத்தை வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயும் சர்க்கரையும் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வெண்ணெய் வச்சு அதுக்கு வெளியேயும் வந்து வெண்ணெயை போட்டுட்டு மலை சாரல் மாதிரி மேலேயும் சர்க்கரையை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக பால் மட்டும் ஊற்றிட்டோம்னா சூப்பராக சுட சுட வந்து மதுரை பால் பன் வந்து ரெடி ஆகிடும். மழை வரும்போது ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு எல்லாத்துக்கும் தோன்றது சகஜம்தான். ஆனால் எனக்கு வந்து இந்த பால் பண்ணை சூடாக சாப்பிடும்போது மழை வந்திருந்தா நல்லா இருக்குமேனு வந்து தோணுச்சு. ஆடி மாதங்கிறனால ஃபுல்லாக காற்று தான் அடிச்சிட்டு இருந்தது. நண்டு கொளுத்தா வலையில் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு கோழிக்கு இந்த பழமொழி வந்து கண்டிப்பாக சரியாக வரும். கொஞ்சம் ஆள் பெருசானோடனே அந்த வலையில் இருக்கிறதே கிடையாது. எங்கேயாவது தப்பிச்சு ஓடி மாடிக்கு போயிட வேண்டியது. இதோட 2-3 தடவை இந்த மாதிரி பண்ணியாச்சு. தடவை தான் ரொம்பவே பதட்டமாக இருந்தது. எங்கே கோழி ஓடி போயிருக்குமோ இல்லை பூனைக்கு இது தூக்கிட்டு போயிடுச்சான்னு. 3ஆவது தடவைங்கிறனால மேலே தான் இருக்கும்னு கண்டிப்பாக வந்து பார்த்தேன், அங்கே தான் இருந்தது.